இந்தாப்பா 10 பைசா. பாக்கி 9 பைசா கொடு. பாக்கி 9 பைசாவா? இந்த 50 பைசா இதை நீ வச்சு பொழைச்சுக்க. தேங்க்ஸ்ப்பா. அதையும் வாங்கிட்டு போயிட்டா பேண்ட் போட்டு பிச்சை எடுக்கிறான் போடுறது. ஐயோ இவர் கொடுப்பாரு. யாரு இவன்? தெரியுதா உனக்கு? இவன் எங்க பார்த்து ஞாபகம் இருக்கே. இவன் பழைய அரசியல்வாதி. ஊரையெல்லாம் கொள்ளையடிச்சு இவன் சாப்பிட்டான். இப்ப இவனே நடுரோட்டுக்கு வந்துட்டான். இவனுக்கெல்லாம் வேணும். எப்படி இவன் நிலைமை? அரசியல்வாதியா? தேர்தலுக்கு நான் ஓட்டே போட்டதில்ல. இவன் என்ன மாதிரியே இருக்கானே. நீங்க கூட எல்லாத்துமே இருக்கிறேப்பா. என் அப்பா ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க? எங்க அப்பா மேலே எனக்கு அதே சந்தேகம் தான்ப்பா. இவனை கூட்டிட்டு போய் யூஸ் பண்ணிட வேண்டியதுதான். உனக்கு எல்லா வசதியும் செஞ்சு தர்றேன். என் கூட வந்துடுறியா? 10 வீட்டு சோறு 5 வீட்டு குழம்பு கொடுப்பியா? கவலையே படாத. அப்ப சரி வர்றேன். எப்படி இந்த வீட பாத்தியா? என்ன நைனா இம்மா பெரிய வீட்டுக்குள்ள எதுக்கு நைட்டாந்த? சொல்லு நைனா. நைனா நைனான்னு கூப்பிடாத. பாக்குறவங்க என்ன தப்பா நினைப்பாங்க. நான் சொல்றத கேளு. இனிமே நீ தெரு தெருவா பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. 3 வேளை சோறு போடுறேன். மாசம் 1000 ரூபாய் சம்பளம் தர்றேன். ஏசி ரூம்ல தங்கிக்க. 1000 தான் இருந்தாலும் 5 வீட்டு சோற ஒன்னா கலக்கி குடிச்சிட்டு அப்படியே கூவாத்து பக்கம் படுத்தா என்ன ஜோரா தூக்கம் வரும். நாட்டம் முடிச்சு உங்களை திருத்தவே முடியாது. ஆமா, இன்னத்துக்கு நீ எனக்கு சோறு போடுற, பணம் தர்ற? இந்த பாரு, நான் ஒரு அரசியல்வாதி. இத நீ சொல்ல வேண்டாம். உன் துண்டுல இருந்தே தெரியுது. உங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, நாங்க துண்ட தரையில போட்டுக்கிட்டு பணம் கேட்கிறோம், நீங்க தோல்ல போட்டுக்கிட்டு பணம் கேக்குறீங்க. நீ ஏற்கனவே அரசியல்வாதியா இருந்து பிச்சைக்காரன் ஆயிட்டியா? இவ்வளவு விவரமா பேசுற? இந்த பாரு, எனக்கு மாசம் பாராட்டு விழா, பொன்னாட, பண முடிப்பெல்லாம் கொடுப்பாங்க. அத நான் போய் வாங்கிக்குவேன். இப்ப என்ன பண்ணணுங்கிற? உண்ணாவிரதம், ஸ்ட்ரைக்கு, போராட்டம், அடிதடிக்கெல்லாம் எனக்கு பதிலா நீங்க கலந்துக்கணும். அப்பதான் ஜனங்க ஏமேல அனுதாபப்படுவாங்க. நல்லா இருக்குப்பா கதை. அடி வாங்குறது நாங்க, கொள்ளையடிக்கிறதா நீங்களா? அதுக்கு தானே கண்ணா இவ்வளவு சம்பளம் தர்றேன். உமா பெரிய வேலைக்கு இந்த சம்பளம் பத்தாது. கொஞ்சம் போனஸ் போட்டு கொடுப்பா. வேலையில சேர்ந்த உடனே போனஸ் கேட்டுருவீங்களே, உங்களை திருத்தவே முடியாது. சரிப்பா, நான் இப்படியே படுத்தேன். மந்திரி, முதல்ல குளிச்சுட்டு என் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, அத போட்டுக்கிட்டு லட்சணமா வந்து சேரு. என்னது குளிச்சுட்டா? வந்த உடனே எனக்கு பிடிக்காத வேலையை சொல்றிய? சொன்னா கேளுக்கண்ணா. அப்புறம் ஒரு முக்கியமான கண்டிஷன். நீயும் நானும் உருவத்துல ஒத்துமையா இருக்கிறது வெளியே மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன போடா கண்ணா? என்ன மாதிரியே ஒரு ஆள் கிடைச்சிட்டான். இனிமே எனக்கு கவலையே இல்ல. போராட்டம், உண்ணாவிரதம்னா அவனை அனுப்பிச்சு வச்சிருவேன். என்ன ஆச்சா? யார் நீ? எப்பவும் தண்ணி போடத்தான் தடுமாறுவீங்க, தண்ணியில விழுந்து தடுமாறுறீங்களே. நான் தான் உங்க சம்சாரம். உட்காருங்க. இதுதான் அந்த சேர்மன் சம்சாரம் போல் இருக்கு. பேசாம உட்காருங்க, நான் சோப்பிட்டு விடுறேன். உங்க முதல்ல 3 மச்சம் இருந்துச்சு, 2 மச்சம் தான் இருக்கு. 1 மச்சத்தை காணோம். வெயில்ல உதிர்ந்துருச்சு. நீ விளையாடுறீங்களா? வெயில இலதான் உதிரும், மச்சம் கூட உதிரும். இந்த வருஷத்துல இருந்து மச்சமும் உதிருது. சரி சரி, சீக்கிரமா குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட வாங்க. எனக்கு டிஃபன் வேண்டாம். 10 வீட்டு சோறும் 5 வீட்டு குழம்பும் எடுத்து வை. ஒரு அமுத்துறேன். 10 வீட்டு சோறு 5 வீட்டு குழம்பா? என்ன சொல்றீங்க? ஒரு கேலிதான். ரொம்ப குறும்புதான். பிச்சைக்காரனுக்கு நேரம் உச்சத்துல இருக்கு. யார கேட்டியா போராட்டத்துல நான் கலந்துக்க மாட்டேன்னு சொன்னேன்? ஜெயிலு, உண்ணாவிரதம், அடிதடின்னு கலந்துக்கிட்டா தான் ஜனங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கும். என்னங்க இது? இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நீங்க கலந்துக்கிறதா? இனிமே கலந்துக்குவேன். ஏன்னா அவன் இருக்கானே. எவன்? உன்ன சொல்லலையா? யோ, தேவையில்லாம சட்டசபையில பேசுற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. போய்கிட்டே இரு. ஒரே குழப்பமா இருக்கே. அரசியல்வாதி கிட்ட வேலை பாக்குறீல்ல, அப்படித்தான் இருக்கும். என்னங்க, முதல்ல டிஃபன் சாப்பிட வாங்க. குளிச்சுட்டு வந்துடுறேன். எத்தனை வாட்டி குளிப்பீங்க? இப்பதானே குளிச்சீங்க. இப்பதான் குளிச்சனா? எப்பன்னு நினைவில்லையே. மறந்துட்டீங்களா? என்னங்க, உங்களுக்கு உடம்பு தேய்ச்சி விடும்போது 3 மச்சம் இருந்துச்சே, 3 மச்சத்தை காணமேன்னு கேட்டேன். காத்துல உதிர்ந்து போச்சுன்னு சொன்னீங்களே, ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? பாத்ரூமுக்குள்ளேயே பூந்துட்டானே. முதுகு மட்டும் தானே தேய்ச்சி விட்ட. அப்புறம் உடம்பெல்லாம் தொடச்சு விட்டானே. நல்ல வேலை, நான் தப்பிச்சேன். நீ முன்னாலே போயிட்டு, நான் பின்னால வர்றேன். சீக்கிரமா வந்துருங்க. மாட்டிக்கிட்டோமே.
இப்பதான் மச்சம் உதிர்ந்துச்சுன்னா இப்படியே விட்டு வச்சா நம்ம மானமே உதிர்ந்துரும். இவ்வளவு நேரமா ஒழுங்கா வந்த குதிரை இப்ப விழுந்துருச்சு. இல்ல இது யானை. முட்டாளே, இது குதிரை தான்டா. இல்லன்னு இது யானை. நான் சொல்றத கேள்றா, இது குதிரை தான்டா. குதிரை ஆனை. இது பெரியவர் வந்திருக்காரு, அவரை கேட்போம். தம்பி நீயே சொல்லு, இது ஆனையா குதிரையா? கொஞ்சம் இருங்க, நான் ஓட்டி பார்த்துட்டு அப்புறம் யானையா குதிரையான்னு சொல்றேன். அப்படியா? ஓட்டு ஓட்டு. அவன் கையில தான் இருக்கு ஆனையா குதிரையான்னு முடிவு சொல்றது. ஒருவேளை அவன் வந்து ஒட்டகம்னு சொல்லிட்டான்னா என்ன செய்யறது? நாம பாலவளத்துக்கே போக வேண்டியது. செக்ரட்டரி ஐயா, ப்ரோக்ராம்ல படி. 7 மணிக்கு கொடி ஏத்துறீங்க, உடனே இறக்குறீங்க. என்ன ஐயா சொல்ற? ஐயோ, அந்த வட்டத்துல ஒருத்தன் செத்துட்டான். ஏத்தும் போதே செத்துறானா? இல்லீங்க, முன்னாலேயே செத்துட்டான். என்ன ஐயா இது? சரி, அடுத்த ப்ரோக்ராம். 8 மணிக்கு குழந்தைங்களுக்கு மிட்டாய் கொடுக்குறீங்க, உடனே தட்டி பறிக்கிறீங்க. கொடுத்த உடனே தட்டி பறிக்கிறானா? இல்லீங்க, தேர்தல் பிரச்சாரத்துக்காக தட்டி வைக்கிறீங்க. அத ஒழுங்கா சொல்லக்கூடாதாக்கும். அடுத்த ப்ரோக்ராம். 11 மணிக்கு ஒரு சமூக சேவகியோட சேலைய திறக்கிறீங்க. ஏழையை திறக்கிறானா? ஆமா. யோ, சிலை எழுத்து பிழை. இதான் தமிழ் மொழி தெரியாதவன்லாம் வேண்டான்னு சொல்றது. அடுத்த ப்ரோக்ராம். 1 மணிக்கு கக்கூஸ் திறக்கிறீங்க, உடனே சாப்பிடுறீங்க. திறந்த உடனே திங்கிறனா? என்ன ஐயா? வீட்டுக்கு போய் சாப்பிடுறீங்க. அத ஒழுங்கா சொல்றது. சைடுல எழுதிட்டேன். சைடுல எழுதுறீங்களோ? அடுத்த ப்ரோக்ராம். இதுல உட்காருங்க. இருக்கட்டும். என்ன ஐயா? ஒரு பொண்ணு. அப்படியா? பொண்ணு வந்திருக்கு. கூப்பிடு. வாமா வாமா. அதுக்குள்ளயும் பேரை தெரிஞ்சுக்கிட்டியா? உங்க செக்ரட்டரி ஆச்சு. பேசிக்கிட்டு தானே இருந்த? ஆமாங்க, பேசிட்டு தானே இருந்தேன். வணக்கம் சார். வணக்கம். கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்ல சார். இப்படி உட்காரு. பரவாயில்ல சார், நிக்கிறேன். ஓ இஷ்டம், நீ நெல்லு. என்ன விஷயம்? ஒரு வேலை விஷயமா வந்தேன். வேலை தானே, முடிச்சிருவோம். என்ன வேலை? இந்தாங்க சார் அப்ளிகேஷன் காப்பி. அப்ளிகேஷன் காஃபி. என்னம்மா ஒண்ணுமே எழுதல? கண்ணாடி போடலீங்க. எல்லாம் எழுதியிருக்க. ஃபுல்லா படிச்சு பார்த்தேன். என்ன டிபார்ட்மெண்ட்? அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். ஐ நோ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். யூ டேக் யுவர் ஓகே. ஓகே சார். செக்ரட்டரி, என்னங்க? அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்னா என்ன? செங்கல் வச்சு வீடு கட்டுறது. ஆமா. விவசாயங்க. எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா தெரியாதான்னு டெஸ்ட் பண்ணேன். இது கூட தெரியாம நான் சேர்மனா இருக்கேன். இதே மாதிரிதான் 1947ல அது வந்து ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்படி? அப்பா, ஒரு அப்பாவி பொண்ணை ஏமாத்துறது தப்பு இல்லையா? மீனா, முதல்ல நான் சாதாரண ஆளா தான் இருந்தேன். என்னைக்கு உன்னை நான் எடுத்து வளர்த்தனோ அன்னையில இருந்து எனக்கு லட்ச லட்சமா கொட்டுது. ஆனா எப்படி கொட்டுதுங்கிறது மட்டும் யாரும் கண்டுக்காதீங்க. நீங்க இப்படி எல்லாம் பேசுறதுனாலதான் என் வயித்துல ஒரு புழு பூச்சே இல்லாம போச்சு. வகுத்துல புழு பூச்சி இருந்தா வியாதின்னு அர்த்தம். நான் பிள்ளைய சொன்னேன். இனிமேல நமக்கு புள்ள பெற போகுது. முயற்சி உடையோ இகழ்ச்சி அடையார். வள்ளுவர் வாக்கு எதுக்கெல்லாம் பயன்படுது பாரு. இதே மாதிரிதான் 1947ல பஞ்சாப்ல. வாங்கப்பா, மாடிக்கு போலாம். சாப்பிட வாங்களேன். சாப்பிட வாங்கன்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது. 1947 பஞ்சாப்ல. ரவி சொன்ன மாதிரி காரை எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த ஆளை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கான். எப்படியாவது அவித்திர வேண்டியதான். எவனோ வெளிநாட்டுக்காரன் போல் இருக்கு. அவங்கிட்ட பேசி பணத்தை அமுத்திர வேண்டியதுதான். பணத்தை கறந்துருவீங்களா? எனக்கும் தமிழ் தெரியும். அப்போ இதுக்கு முன்னால பேசின பாஷை தட் இஸ் சைனா மொழி. அடடட, உலகம் பூரா சுத்தி இருக்கீங்க. எஸ் ஆஃப் கோர்ஸ். ஆமா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இந்தாங்க உங்க கார் சாவி. என் கார் சாவியே தான். காணாம போன கார் உங்ககிட்ட எப்படி கிடைச்சது? போலீஸுக்கு போன் பண்றேன். அவசரப்படாதீங்க. எவனோ ஒரு பொறுக்கி பையன் உங்க காரை இன்னொருத்தங்கிட்ட விற்க பார்த்தா அது உங்க கார் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டு அவன் கிட்ட அடிச்சு புடிச்சு இந்த காரை கொண்டு வந்துட்டேன். கட்டாபட்டா சோராச்சியா மலை ஊத்தியலாம், பிள்ளையாக்கராச்சிலையும் ஊத்தியாவா? இப்ப என்ன சொன்னீங்க? ஜெர்மன் பாஷையில நன்றி சொன்னேன். நீங்க ஜெர்மனுக்கு எல்லாம் போனது இல்லையா? நான் அங்க மட்டும் போல. நல்ல வேலை.
நான் தப்பிச்சேன். அப்பா காணாம போன நம்ம கார் கிடைச்சிருச்சா? ஆமாம்மா, அதை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தவரே இவர்தான். இவரா? ஆ, இது யாரும் உங்க பொண்ணா? ஆமா, இது மட்டும் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு? அது அவங்க அம்மா ஜாட. எப்பா, குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணிடுறாங்க. அப்பா காரை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு, அவருக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டாமா? பரிசு தானே, கொடுத்துட்டா போச்சு. தம்பி கொஞ்சம் பக்கத்துல வாங்க. என்ன? என்னப்பா இதெல்லாம்? இதாம்மா செலவில்லாம சிக்கனமா கொடுக்கறது. ரொம்ப நல்லா இருக்கு. எது? மொத்தம். நான் நல்ல வேலை. அப்ப நான் வரட்டுமா? நான் இனிமே இங்க அடிக்கடி வருவேன். அப்பா நான் போய் அவரை வழி அனுப்பிச்சு வரேன். சரிம்மா. தம்பி போறதுதான் போறீங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுட்டு போங்க. இதே மாதிரிதான் 1947 பஞ்சாப்ல போயிட்டாங்களா? இதுக்கு முன்னால நம்மள மாதிரியே ஒருத்தன் பேசிருப்பான் போட்டு, அதான் பொறுக்காம போயிட்டாங்க.